அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது உங்கள் கொஞ்சம் கேளுங்க சேனல். இன்றைக்கி பெற்றோர்கிட்டையும் மாணவர்கிட்டையும் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் அவசியம் வேணும். கல்வி சார்ந்த அவேர்னஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய மாணவர்கள் எல்லாம் ஒரு கல்வி நிலையத்தை சேர்க்கை செய்து அங்கு தினந்தோறும் கல்லூரிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கற்றல் சார்ந்த செயல்களில் ஈடுபடுவதில் மிகப்பெரிய தயக்கம் காட்டுறாங்க. இது ஏன் அப்படின்றது தெரியல. ஆனால் மாணவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே சாதாரணமாக நினைக்கிறாங்க. அந்த பிரிவில் சேர்ந்து எந்த விதமான கற்பித்தல் செயல்பாடுகளில் ஈடுபடாமல் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அனுபவங்களை பெறுவதற்கு மற்றும் அந்த மாணவரிடம் பழகுத விதங்களையோ சரி, மாணவர்கள் மூலமாக பெறக்கூடிய பல்வேறு விதமான அனுபவங்களையும் சரி பெறுவதற்கு அவங்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. எல்லா மாணவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சேர்க்கை செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா, தேர்வு மட்டும் எழுதி அதில் ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அந்த மாணவர் மத்தியில் வெகுவாக காணப்படுது. இது மிகப்பெரிய ஒரு சமூக விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு மாணவர்களும் அந்த கல்லூரியில் மேற்படிப்பாவது அல்லது இளங்கலை படிப்பாவது அல்லது கல்வியல் படிப்பாவது சேர்கின்ற பொழுது அந்த படிப்பினுடைய முழு வேலை நாட்களும் முழுமையாக கல்லூரிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கற்பித்தல் செயல்பாடுகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதை முழுமையாக பயிற்சி பெற வேண்டும். அப்பொழுதுதான் தனக்கென்று ஒரு தனியான திறமை அந்த மாணவரிடத்தை வளரும், ஒரு சிறத்தன்மை ஏற்படும், ஒரு மாணவருக்கு ஒரு அடிப்படையான ஆற்றல் பெருகும். அந்த படிக்கக்கூடிய காலங்களில் பல்வேறு விதமான அனுபவங்களை அந்த மாணவர்கள் பெற முடியும். வெறுமனே வெற்று பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த சான்றுகள் மட்டுமே உனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நினைச்ச அப்படின்னா பிறகு நீ பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். பெற்றோர்களும் இந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்கை செய்யும்போது கல்லூரி எத்தனை வருடங்களாக இருக்குது, அடிப்படை வசதிகள் இருக்கிறதா, போதுமான அளவு அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்களா, அந்த மாணவர்களுக்கு முழுமையான பயிற்சி கொடுக்கக்கூடிய திறன் அவர்கள் பெற்றிருக்கிறார்களா, அந்த கல்வி நிறுவனத்தினுடைய எத்தனை ஆண்டு காலமாக அதனுடைய பாரம்பரியங்களை உணர்ந்து அந்த கல்லூரியில் சேர்க்கை செய்ய வேண்டும். அப்படி சேர்க்கை செய்யும்பொழுது மாணவர்களை தினந்தோறும் கல்லூரியில் சென்று கல்லூரியிலே நடக்கக்கூடிய கற்பித்தல் நிகழ்வுகளிலே ஈடுபட செய்து பல்வேறு விதமான அன்றாட திறன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்ன பண்ண வேண்டும், அனுபவப்பட்டு கொள்ள வேண்டும். அந்த அனுபவங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளிலே அவர்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதை தவிர்த்து விட்டு தேர்வு மட்டும் எழுதிவிட்டு நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற்றுவிட்டால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் ஒரு தவறுதலான எண்ணம். இது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால் எல்லா பெற்றோர்களும், அதுவும் கல்வியல் பட்டப்படிப்பு ஆசிரியர் பயிற்சி பெறக்கூடிய மாணவருடைய பெற்றோர்கள் ஆர்வத்துடன் அந்த மாணவர்களை கல்லூரிக்கு அனுப்பி அந்த மாணவர்களை முழுமையாக ஈடுபட்டு அங்கே நடத்தக்கூடிய செமினார்கள், அதில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பு, கற்பிக்கக்கூடிய பணி, அந்த மாணவர்கள் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்ய வேண்டும். அதே போன்று பள்ளிகளுக்கு சென்று இந்த 80 நாட்கள் கற்பித்தல் பயிற்சியில் ஈடுபட்டு பல்வேறு விதமான புதுமையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாணவருடைய எதிர்பார்ப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவரிடத்தில் எப்படி ஒரு ஆசிரியர் கல்வியை கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த மாணவர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அவருடைய பணியை சிறப்பாகவும் மேம்படுகின்ற அளவுக்கும் பிறர்கள் மேன்மை ஒரு அளவுக்கும் செய்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக இது இருக்கும். ஆகவே பெற்றோர்களும் சரி, மாணவர்களும் சரி, மிகுந்த விழிப்புணர்வோடு கல்வியல் பட்டத்தை பெறக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரிக்கு நேரடியாக சென்று சேர்ந்து படித்து முழுமையான அனுபவங்களை பெற்று நல்ல திறன் கொண்ட ஒரு ஆசிரியர்களாக தங்களை உருவாக்கி கொள்வதற்கு முன் வர வேண்டும் என நான் அனைவர் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி.